السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருட்பார்வை உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சுவர்க்கத்தில் அழகு ஏற்படும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய அழகை அதிகப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? பியூட்டி பார்லருக்கு போகிறதாக இருக்கட்டும், அல்லது மேக்கப் பெண்களை வச்சு நம்ம தன்னை அழகுபடுத்தி கொள்வதாக இருக்கட்டும், நிறைய செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இயற்கையாகவே அழகாக மாறிவிடுவார்கள். இருந்தாலும் கூட அந்த சுவர்க்கத்திலே வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் ஒரு சந்தை ஏற்படுமா. சண்டை அல்ல, சந்தை, வாரச்சந்தை, தினச்சந்தைன்னு சொல்கிற முடியும். அது மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குமா. அந்த மார்க்கெட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கள் ஒன்று கூடுவார்களாம். அப்படி மக்கள் ஒன்று கூடுகிற பொழுது அந்த சமயத்தில் அந்த மார்க்கெட்டில் ஒரு விதமான பருவ காற்று நறுமணத்தோடு வீசுமா. கஸ்தூரி மனம் எப்படி நமக்கு நல்ல நறுமணத்தை தருகிறதோ அதுபோல் அந்த காற்று நறுமணத்தோடு வீசுமா. அந்த நறுமண காற்றை அனுபவித்த அந்த சுவர்க்கவாதிகள் தன்னுடைய முகங்கள் வழியாக, தன்னுடைய ஆடைகள் வழியாக அதை அனுபவிப்பார்களாம். அந்த சுவர்க்கத்தில் அந்த மார்க்கெட்டில் வீசக்கூடிய அந்த காற்று தன் மேனியின் பட்ட உடனே அந்த காற்றினுடைய தன்மையை கொண்டு அவங்களுடைய முகம் இன்னும் அழகாக மாறிவிடுமா. அப்போது அந்த சுவர்க்கவாதிகள் மறுபடியும் சுவர்க்கத்திற்குள் செல்லுகிற பொழுது மிகுந்த அழகோடு, முக பொலிவோடு, கஸ்தூரி மனத்தோடு சுவர்க்கத்திற்குள்ளே செல்வாங்களாம். அப்படி செல்கிற சமயத்தில் அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கென்று சில மனைவிமார்களை அமைச்சு கொடுத்துருவான். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நமக்கு மனைவியாக இருந்தவர்கள் சுவர்க்கத்தில் மனைவியாக கிடைப்பாங்களா அப்படிங்கிறது அவரவர்களின் நல் அமல்களை பொறுத்து தான். இப்போ இறைவன் சுவர்க்கத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணை ஜோடியாக அமைத்து தருவான். தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த மனைவியிடத்தில் திரும்பி செல்கிற சமயத்தில் மிகுந்த ஒரு அழகான காட்சியோடு போவாங்களாம். அப்போது அந்த மனைவி கேட்பாங்களாம், முன்னாடியை விட நீங்கள் இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறீங்களே, அப்படி எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது சொர்க்கத்தில், அங்கே போயிட்டு வருகிற பொழுது ஒரு அற்புதமான காற்று அடித்தது. அந்த காற்றில் கஸ்தூரி மனம் கலந்த ஒரு காற்றாக இருந்தது. அது மேனியில் பட்டவுடன் என்னுடைய முகம் அழகாக மாறியது, என்னுடைய ஆடையிலே கஸ்தூரி மனம் தோன்ற ஆரம்பித்து விட்டது என்று அந்த ஆண்மகன் சொல்வாராம். அப்போது எங்களிடமிருந்து சென்ற பின்னர் தான் உங்களுக்கு கூடுதலான அழகும் பொலிவும் வந்துச்சுன்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்லுவாங்களாம். அப்போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாங்கள் சென்ற பிறகு நீங்களும் தான் கூடுதலான அழகை பெற்றிருக்கிறீர்கள் என்று ஆண்கள் பெண்களிடத்தில் சொல்லுவாங்களாம். அதாவது ஆண்கள் வெளியில் போவாங்க, வெளியில் போகிற சமயத்தில் அந்த காற்று வீசுகிறது, அதன் மூலமாக முகப்பொழிவும் அழகும் அதிகமாகிறது. மனைவியை சந்திக்க வருகிறார்கள். அந்த சமயத்தில் மனைவியிடத்தில் கேட்குறாங்க, இந்த அளவுக்கு அழகாயிட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அப்போது எங்கள்கிட்டருந்து நீங்கள் போனதுனாலத்தானே அப்படின்னு சொன்ன பொழுது, என்ன நீங்கள் அவ்வளோ அழகாயிட்டீங்கன்னு சொன்னால், இருந்தாலும் கூட நாங்கள் மட்டும் அழகாக இல்லை, நீங்களும் அழகானவராய்த்தான் இருக்கிறீர்கள், உங்களையும் இறைவன் முன்பு இருந்ததை விட அழகான வசீகரமுள்ள முகத்தை மாற்றியிருக்கிறான் என்று அந்த சுவர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்களாம். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் வாழ்வது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது. அதிலே நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாய், நரகத்தின் தண்டனையை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாய்
மாறி நாம் உயர்ந்த சுவர்க்கத்தில் இருக்க வேண்டுமா, அந்த சுவர்க்கத்தில் நல்லதொரு மாளிகையிலே இறைவன் நமக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான காட்சிகளில் அனுபவித்து வாழ வேண்டுமா, இவ்வுலகில் கிடைக்கும் காலமெல்லாம், இவ்வுலகில் வாழும் காலமெல்லாம் நாம் நல்ல அமல்கள் புரிந்து படைத்த ரப்பினுடைய அன்பை பெற்றவராய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நேசத்தை பெற்றவராய் வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை வழங்குவானாக என்று பிரார்த்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.